Hi positive students, 12th max exercise 2.7 fifth sum. Show that cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 condition சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா இதுக்கும் ஆன்சர் 0 தான், இதுக்கும் ஆன்சர் 0 தான். தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிங்க. cos alpha plus cos beta plus cos gamma equal to 0 தான். அண்ட் இதோட ஆன்சரும் 0 தான். sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இந்த சம்மை பொறுத்தவரையும் a equal to cos alpha plus I sin alphaன்னு எடுத்துக்குங்க. அண்ட் b equal to cos beta plus I sin beta and c equal to cos gamma ப்ளஸ் ஐ சைன் காமா. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆட் பண்ணி நம்ம ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா டேரெக்டாக ஒரு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏவோட ஆன்சர் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பியோட ஆன்சர் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா plus C யோட ஆன்சர் cos gamma plus I sin gamma. இப்போ இந்த cos alpha, cos beta, cos gamma மூணுத்தையும் தனியாக எடுங்க. cos alpha plus cos beta plus cos gamma. இதில் எல்லாத்துலேயும் யார் இருக்கான்னு பாருங்கள். I sin alpha, I sin beta, I sin gamma மூணுத்துலேயும் I இருக்கிறதுனால ஐயை காமனாக அப்படி வெளியே எடுத்துருங்க. ரிமைனிங் யார் இருப்பாங்க? sin alpha plus sin beta ப்ளஸ் சைன் காமா. இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு கண்டிஷன் எடுத்துருக்கோம் பாருங்கள். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமாவோட ஆன்சர் 0, சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமா அதோட ஆன்சரும் 0. அப்போ இதோட இந்த மொத்தத்தோட ஆன்சர் என்ன தான் 0 ப்ளஸ் ஐ போட்டிருக்கேன். இதோட மொத்த ஆன்சர் என்ன தான் 0. ஸோ டோட்டலி ஆன்சர் 0, ஐ இன்ட்டு 0 0 எல்லாமே என்னவாயிடும் 0 ஆகிடும். நம்மளோட ரூல் படி என்னது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை 0 ஆக்கிட்டோன்னா நம்மளுக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னு எழுதுகிறேன் பாருங்கள். AQ plus BQ plus CQ equal to 3ABC. இதுதான் இந்த டைரக்ட் ஃபார்முலா. A plus B plus C யோட ஆன்சர் நம்ம 0 பண்ணிட்டோன்னா டைரக்ட் ஃபார்முலா AQ plus BQ plus CQ equal to 3ABC. இப்போ இதில் போய் நம்ம இந்த சம் அப்ளை பண்ண போகிறோம். A என்னன்னு எடுத்துருக்கோம் காஸ் ஆல்ஃபா சம்திங், B வந்து காஸ் பீட்டா அண்ட் C காஸ் காமா. இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் ஏக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் alpha the whole cube, b க்கு பதிலா cos beta plus I sin beta the whole cube, c க்கு பதிலா cos gamma plus I sin gamma the whole cube equal to இங்கே இடம் இல்லை, நான் கீழே எழுதிக்கிறேன். equal to 3ABC. 3 ஏக்கு பதில் என்ன எழுதலாம்? cos alpha plus I sin alpha, b க்கு cos beta plus I sin beta, c க்கு cos gamma plus I sin gamma. இந்த மாதிரி பவரில் 3 இருந்ததுன்னா டிமார்கன்ஸ் லான்னு சொல்லுவாங்க. அந்த டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி 3 எங்கே கொண்டு வர போகிறோன்னா இந்த ஆல்ஃபாக்கு முன்னாடி, இந்த ஆல்ஃபாக்கு இது வந்து டீட்டான்னு சொல்லுவாங்க. டீட்டா அண்ட் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாக்கு முன்னாடி இந்த 3 போட போகிறோம். இங்கே இந்த பீட்டாக்கு முன்னாடி 3 போட போகிறோம். இங்கே இந்த காமாக்கு முன்னாடி இந்த 3 வந்துடும். சரிங்களா? அப்போ எழுதுங்க. காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபா. இங்கே எழுதுனா காஸ் 3 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ப்ளஸ் ஐ சைன் 3 காமா ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 இந்த மாதிரி மல்டிபிள் இருக்குது பாருங்கள். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா அண்டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா அண்டு காஸ் காமா ஐ சைன் காமா 3 மீத்துக்கு நடுவில் மல்டிபிள் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் இருந்ததுன்னா 3 காசுக்கும் ஒரு காசு எடுத்துக்குங்க. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மல்டிபிள் இருக்கிறதுனால இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவெல்லாம் ப்ளஸில் எழுதிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைனே அதே மாதிரி எழுதுங்க. ஐ
சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ ரெண்டுத்தையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுத்துருங்க. எப்படின்னு பாருங்கள், காஸ் 3 ஆல்ஃபா அண்டு காஸ் 3 பீட்டா அண்டு காஸ் 3 காமா மூணுத்தையும் தனியாக எடுத்து எழுதுங்க. காஸ் 3 ஆல்ஃபா அண்டு காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா. அடுத்து இந்த ஐயில் இருக்கிறதுலாம் எழுதுங்க. ஐ சைன் ஆல்ஃபா 3 ஆல்ஃபா, ஐ சைன் 3 பீட்டா, ஐ சைன் 3 காமா. ஐயெல்லாம் தனியாக காமனாக அப்படி வெளியே எடுத்துருங்க. ஐயை வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் யாராக இருப்பாங்க, சைன் 3 ஆல்ஃபா, சைன் 3 பீட்டா, சைன் 3 காமா ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 3 இந்த காசுக்கும் சொந்தம் தான், இந்த ஐ சைனுக்கும் சொந்தம் தான். இப்போ 3 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ, இந்த 3 இங்கே வந்துடும், 3 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா இதுக்கு யார் ஈக்குவல்னா இவங்க தான் ஈக்குவல். அடுத்தது சைன் 3 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் 3 பீட்டா ப்ளஸ் சைன் 3 காமா ஈக்குவல் டு யார் ஈக்குவல்னா இங்கே ஐ இருக்குது பாருங்கள். ஐ3 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவல், இமேஜினரி பார்ட்டு ஈக்குவல். எடுத்து எழுதுங்க. காஸ் 3 ஆல்ஃபா காஸ் 3 பீட்டா காஸ் 3 காமா ஈக்குவல் டு இவங்களுக்கு யார் ஈக்குவல்னா இவங்க தான். 3 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமன். இவங்களுக்கு யார் ஈக்குவல்னா இவங்க. ஐஎல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் மட்டும் எழுதுங்க. சைன் 3 ஆல்ஃபா சைன் 3 பீட்டா சைன் 3 காமா ஈக்குவல் டு 3 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.